டைம் டிராவல் படங்கள் எங்க இருந்தாலும் தேடி தேடி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் இன்னைக்கு சூப்பரான 4 டைம் டிராவல் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 4 படங்களுமே தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கணம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டைம் டிராவல் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவுக்கு பாடகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அவர் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா அப்பா தவறிடுறாங்க. அந்த ஒரு இழப்புல இருந்து மீண்டு வர முடியாத நம்ம ஹீரோ நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வீடையெல்லாம் வாடகைக்கு பிடிச்சு கொடுக்கக்கூடிய புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல நிலைமையில இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 3வது ஃப்ரெண்ட் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப அந்த பொண்ணு ரொம்ப அழகாவும் நல்ல நிலைமையிலும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கையில ஒரு டைம் டிராவல் மிஷின் சிக்குது. ஸோ அதை பயன்படுத்தி பாஸ்ட்டுக்கு போய் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை மாற்றி அமைச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ அவருடைய அம்மாவை பார்த்தாரா, அவங்க அம்மாவுடைய சாவை தடுத்து நிறுத்தினாரா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் தான். எமோஷனல் காட்சிகளில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அடுத்ததா ஹீரோவுடைய அம்மா கேரக்டர்ல அமலா நடிச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம். படத்துல இவங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். சிரிச்ச முகமா இருப்பாங்க. பையனை காணணும் தேடுற காட்சிகள்ல நம்மள ரொம்பவே எமோஷனல் ஆக வச்சிருக்காங்க. அடுத்ததா சதீஷுடைய காமெடி இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல நடிச்ச சின்ன பசங்க கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சயின்ஸ் கான்செப்ட்லாம் ரொம்ப சொல்லி போர் அடிக்காம ரொம்ப அக்யூரேட்டா கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. 90ஸ்ல நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓரளவுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. அம்மாவுடைய சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் டிராவல் சம்பந்தமான காட்சிகளை இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன 7:11 PM அப்படிங்கிற ஒரு சூப்பரான டைம் டிராவல் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லயே 1999 வருஷத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ இருக்காரு. அவரு ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்காரு. அதனால சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல 2400 வருஷத்துல இருந்து 2 சயின்டிஸ்ட், அதாவது ஃபியூச்சர்ல இருந்து 2 சயின்டிஸ்ட் இந்த கிராமத்துக்கு ஒரு புக் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க வந்த டைம் டிராவல் மிஷின் பார்க்கறதுக்கு பஸ் மாதிரி இருந்ததுனால தெரியாதனமா நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாரு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா 25 வருஷங்கள் கழிச்சு 2024 வருஷத்துல அவர் இருக்கிறதாவும் அவர் இருக்கக்கூடிய இடம் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மூலமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது 1999ல அவர் காதலிச்ச பொண்ணை ஒரு கில்லர் கொடூரமா கொலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய காதலை எப்படி காப்பாத்தினாரு, அங்கிருந்து எப்படி வெளியே வந்தாரு அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் தான். ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய கதை ரொம்பவே வித்தியாசமாவே இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனது. அதுவும் ஹீரோ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் கொஞ்சம் இழுவ மாதிரி இழுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் ஷார்ட்டா காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு டைம் டிராவல் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.6 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் கன்னடத்துல ரிலீஸ் ஆன பிளிங்க் அப்படிங்கிற ஒரு டைம் டிராவல் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுடைய ஹெல்ப் மூலமா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை ஒரு வயசானவர் மீட் பண்றாரு. அந்த வயசானவரும் ஹீரோ கிட்ட, உன்னுடைய அப்பா காணாம போயிட்டார் இல்லையா, அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஐ டிராப் கொடுப்பேன், அதை நீ போட்டுக்கணும்னு சொல்றாரு. அதாவது ஐ டிராப்ஸ் மூலமா டைம் டிராவல் பண்ண முடியும்னு, கண் சிமிட்டாம நீ எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீ பாஸ்ட்ல இருக்கலாம். ஒருவேளை கண் சிமிட்டினா பிரசன்ட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல நம்ம ஹீரோ 1996, 2001, 2021, 2035 அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் டைம் டிராவல் பண்ணிட்டு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சில டைம் டிராவல் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல
படத்துல வந்த நிறைய கேரக்டர்ஸோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரில்லியண்டா இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கேன். நீயும் பிரில்லியண்டா இருந்தா இந்த படத்த பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட்டா கதைய வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, டைரக்ட்டா நிறைய ஆடியன்ஸ்க்கு புரியிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான டைம் டிராவல் படம் தான். இந்த படத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆஹா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் குடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் தமிழ்ல 2023வது வருஷம் ரிலீஸ் ஆன அடியே அப்படிங்கிற ஒரு சூப்பரான டைம் டிராவல் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஹீரோ வந்து பெருசா யாருமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சூசைட் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அவரு சின்ன வயசுல காதலிச்ச பொண்ணு இப்ப பின்னணி பாடகியா இருக்கிறதும், அந்த பொண்ணு இப்ப வரைக்கும் அவரை பத்தி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதும் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய காதலை சொல்றதுக்காக பலமுறை முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு டைமும் தோல்விதான் அவருக்கு கிடைக்குது. ஒரு தடவை அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. கண் விழிச்சு பார்த்தா அவர் ஒரு உலகத்துல இருக்காரு. அந்த உலகத்துல அவர் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வித்தியாசமா இருக்கு. அதாவது பிரசன்ட்ல அவர் பார்த்த எல்லா மனுஷங்களும் அதுலயே இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வேற வேற மாதிரி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோவே அந்த ஒரு உலகத்துல மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அதாவது ஆஸ்கர் அவார்டு வாங்கின மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அவருடைய மனைவியா அவர் யார காதலிச்சாரோ அந்த பொண்ணே இருக்காங்க. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரியாம இருக்கு. ஒரு கட்டத்துல இதுதான் நம்ம வாழ்க்கை, இதையே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி வாழும்போது தான் திடீர்னு கண் விழிச்சு பார்க்குறாரு, பிரசன்ட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ திரும்பவும் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி போனாரா, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்பந்து வீரர் சச்சின், பைக் ரேசர் அஜித், மியூசிக் டைரக்டர் பிரபுதேவா, கிரிக்கெட் பயிற்சியாளர் மணிரத்னம்னு நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் அங்க வேற துறையில இருக்கிற மாதிரி வரக்கூடிய அந்த டயலாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் ஒன்று செம்ம காமெடியா இருந்துச்சு. புரியிற மாதிரி ரொம்ப எளிமையா எடுத்திருக்காங்க. ஹீரோவுடைய ஆக்டிங், ஹீரோயினுடைய ஆக்டிங், வெங்கட் பிரபுடைய ஆக்டிங்னு இதுல வந்து நிறைய பேர்த்துடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் சூப்பரான படம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு ஆவரேஜான டைம் டிராவல் படம். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தமிழ்ல நிறைய டைம் டிராவல் படங்கள்லாம் வந்திருக்கு. வாட்சை வச்சு டைம் டிராவல் பண்ண 24 படம், போனை வச்சு டைம் டிராவல் பண்ண மார்க் ஆண்டனி, டைம் டிராவல் மிஷினை வச்சு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ண டிக்கிலோனா, அப்புறம் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற அந்த படங்களை எல்லாம் மோஸ்ட்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.